அனைவருக்கும் வணக்கம். தக் லைஃப் படைய வெளியீட்டு விழாவானது சென்னையில் கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இந்த விழாவில் கமலஹாசன் மற்றும் அவர்களின் நெருங்கிய நண்பரான கர்நாடகாவின் சூப்பர் ஸ்டாராக இருந்த ராஜகுமாரின் மகனான சிவராஜ் ராஜகுமாரும் கலந்து கொண்டார். அப்பொழுது அவர் ஒரு நட்பை வெளிப்படுத்தும் விதமாக உயிரின் உறவே என்று தமிழ் மொழியில் ஆரம்பித்து, நாம் அனைவருமே உறவுக்காரர்கள், உறவினர்கள், உயிரானவர்கள் என்ற பொருள்படி பேசிவிட்டு, தமிழில் இருந்துதான் கன்னட மொழி பிறந்தது என்று அவர் சொன்ன வார்த்தையானது மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கியுள்ளது. குறிப்பாக கர்நாடக மாநிலத்தில் இதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பானது கிளம்பியுள்ளது. குறிப்பாக கர்நாடகா ரக்ஷண வேதிய சமிதி என்ற அமைப்பானது கடும் கண்டனத்தை தெரிவித்து கமலஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் கர்நாடகாவில் தக் லைஃப் ப்ரமோஷனுக்காக ஒட்டப்பட்டிருந்த தக் லைஃப் போஸ்டர்கள் அனைத்தும் கிழித்தெறியப்பட்டுள்ளன. இதை தவிர கமலஹாசனின் உருவம் பதித்த படங்களும் தீயிட்டு கொளுத்தப்பட்டுள்ளன. அதாவது பிரச்சனை என்பது மிக பெரிதாக தற்பொழுது ஆகியுள்ளது. இந்த நிலையில் கர்நாடகாவில் கமலஹாசன் படத்தை திரையிடக்கூடாது, அது தடை விதிக்க வேண்டும் என்று கன்னட ரக்ஷண வேதிய அமைப்பு தலைவர் நாராயண கவுடா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதே நிலையில் கர்நாடகாவின் முதலமைச்சர் சித்தராமையா பேசுகையில், பாவம், கமலஹாசனுக்கு கன்னடத்தின் வரலாறு தெரியவில்லை, கன்னட மொழியானது 2000 ஆண்டுகள் பழமையானது என்பதை கமலஹாசன் உணர வேண்டும் என்று அவர் பேசியுள்ளார். இதேபோல் அனைவருமே கன்னடம் என்பது தனித்த மொழி, எந்த மொழியிலிருந்து பிறக்கவில்லை என்று அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்த நிலையில்தான் கன்னட ரசிக வேதின அமைப்பு தலைவர் நாராயணகவுடி பேசுகையில், கர்நாடகாவில் உள்ள திரையரங்குகளில் கமலஹாசன் தக் லைஃப் படத்தை திரையிடக்கூடாது, மீறி திரையிட்டால் தேட்டரை கொளுத்துவோம், தமிழர்களை கவர கன்னட மொழிக்கு எதிராக கமலஹாசன் பேசியது கண்டிக்கத்தக்கது என்று அவர் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மிகப்பெரிய போராட்டத்தையும் முன்னெடுத்துள்ளார். இந்த நிலையில் கர்நாடகாவின் துணை முதல்வரான டாக்டர் சிவகுமார் அவர்களும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். கமலஹாசன் தனிப்பட்ட முறையில் பிடிவாதமாக உள்ளார், சின்ன சின்ன விஷயத்திற்கு கமல் தவறு செய்துள்ளார், அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கர்நாடகாவின் துணை முதல்வர் டாக்டர் சிவகுமார் தெரிவித்துள்ளது மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஒரு எச்சரிக்கை தரும் விதமாக போராட்டம் கலவரமாக மாறக்கூடாது என கன்னட அமைப்புகளை கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். அப்படி என்றால் போராட்டம் கலவரமாக மாறுமா என்ற கேள்வியும் அங்கு எழுகிறது. இருந்தாலும் அசம்பாவிதம் நடந்தால் யார் பொறுப்பேற்பார்கள் என்ற கேள்வியை கர்நாடகாவின் துணை முதல்வர் கேட்டுள்ளார். தினம் ஒசூருக்கு 50,000 பேர் சென்று வருகிறார்கள் என்று அவர் தெரிவித்ததன் பொருள் என்ன என்பது மிக ஒரு அதிர்ச்சியும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தும் வகையில் உள்ளது. இந்த நிலையில் கமலஹாசன் அவர்கள் கர்நாடகாவில் தன்னுடைய படம் தக் லைஃப் தடை செய்யக்கூடாது, கர்நாடகாவில் தியேட்டர்களில் படம் ஓடுவதற்கு அனுமதி தர வேண்டும், பாதுகாப்பு தர வேண்டும் என்று ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தான் கர்நாடகாவின் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்தது. இந்த இடத்தில்தான் கமலஹாசனுக்கு ஒரு பிரச்சனையானது ஏற்பட்டுள்ளது. அதாவது கமலஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்து நேற்று மதியம் 2:30 மணி வரையில் கெடுவானதை விதித்துள்ளது. இந்த கமலஹாசனை தனக்கு தேடிக்கொண்ட ஒரு வழக்கு பிரச்சனை. இது என்னவென்றால், கமலஹாசன் மன்னிப்பு கேட்டால் தமிழகத்தில் உள்ள தமிழர்களின் உணர்வுகளை அவமதித்ததாகிவிடும். அதே நேரத்தில் கமலஹாசன் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் கர்நாடகாவில் உள்ள கன்னட மொழி பேசுகின்ற கன்னடர்களின் உணர்வுகளை அவமதிப்பு செய்தது போல் ஆகிறது. எனவே தற்பொழுது கமலஹாசன் இருதலிக்குள்ளே எறும்பாக மாட்டிக்கொண்டுள்ளார். மன்னிப்பை கேட்டாலும் பிரச்சனை, மன்னிப்பை கேட்காவிட்டாலும் பிரச்சனை என்ற நிலைக்கு கமலஹாசன் தனக்குத்தானே ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொண்டுள்ளார்.
அது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. மேலும் பிரச்சனையை உருவாக்கியுள்ளது. நீதிமன்றம் கெடு விதித்தது. மதியம் 2:30 மணிக்குள் கமலஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று. அதன் பிறகு கமலஹாசன் பல்வேறு அறிக்கைகளை வெளியிட்டுள்ளார். அதில் கமலஹாசன் ஒரு அறிக்கையில் கன்னடத்தை பிரிக்க நினைக்கவில்லை. நடிகர் ராஜ்குமார் குடும்பம், குறிப்பாக சிவராஜ் குமார் மீதான அன்பின் வெளிப்பாடாகவே நான் சில கருத்துக்களை பேசினேன். அது முற்றிலும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. அதை தவிர நாம் அனைவரும் ஒரே குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் என்றே பேச நினைத்தேன். கன்னடத்தை பிரிக்க நினைக்கவில்லை. கன்னட மொழியின் பாரம்பரியம் குறித்து என்ற மாற்று கருத்தும் இல்லை என்று கர்நாடக திரைப்பட சங்க தலைவருக்கு கமலஹாசன் கடிதம் எழுதியுள்ளார். இதில் அவர் தமிழிலிருந்து கன்னடம் பிறந்ததற்கு பேசியதற்கு வருத்தமாக மன்னிப்பு கேட்கவில்லை என்பது தெளிவாகிறது. அதை தவிர தன்னுடைய பேச்சு குறித்து மீண்டும் கமலஹாசன் ஒரு விளக்கம் தருகையில், தக் லைஃப் பட விழாவில் நான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது, வேதனை அளிக்கிறது. நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற அர்த்தத்தில்தான் நான் பேசினேன். கன்னட மொழி வளமையான பாரம்பரியத்தை கொண்டது. தமிழைப் போலவே கன்னடமும் இலக்கிய வளம், கலாச்சார செழுமை வாய்ந்தது என்பதில் என்ற மாற்று கருத்துமில்லை என்று கர்நாடகா ஃபிலிம் சேம்பருக்கு நடிகர் கமலஹாசன் கடிதம் எழுதியுள்ளார். இதன் பிறகு உயர்நீதிமன்றம் என்ன சொன்னது என்று பார்த்தால், மன்னிப்பு ஒன்றுதான் இதற்கு தீர்வு என்று கர்நாடகா உயர்நீதிமன்றமானது தெரிவித்துள்ளது. அவர் சொல்ல வந்த கருத்துக்கள் என்னவென்றால், ரூபாய் 300 கோடி செலவில் படம் எடுக்கப்பட்டதாக கூறும் நீங்கள் கர்நாடகாவில் சில கோடிகளை சம்பாதிக்க வேண்டும் என நினைத்தால் மன்னிப்பு கேட்கலாமே. அப்படி கேட்டால் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்குமே. மன்னிப்பு கேட்காவிடில் கர்நாடகாவில் படம் ஓட வேண்டுமென ஏன் நினைக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அது மட்டுமல்லாமல், தமிழிலிருந்து கன்னடம் பிறந்தது என எந்த அடிப்படையில் பேசினீர்கள்? கமலஹாசன் வரலாற்று ஆய்வாளரா? கமலஹாசன் மொழி வல்லுநரா? கன்னடம் தமிழிலிருந்து வந்ததற்கான ஆதாரம் கமலஹாசனிடம் உள்ளதா? இத்தனை கேள்விகளை அவர் கேட்டுள்ளார்கள். அதை தவிர நீதிபதிகள் பேசுகையில், நானே இந்த படத்தை பார்க்கலாம் என நினைத்தேன், ஆனால் விவகாரத்தால் பார்க்க முடியாது. இந்த வேளையில் கமலஹாசன் ஒரு மன்னிப்பு கேட்டிருந்தால் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்கும். பேசிய கருத்தை திரும்ப பெற முடியாது. மன்னிப்பு ஒன்றுதான் தீர்வு. அதாவது கமலஹாசன் பேசிய கருத்தை அவரை திரும்ப பெற முடியாது. ஏனென்றால் அவர் பேசிவிட்டார், பொதுவெளியில் வந்து அங்கு போராட்டம், எதிர்ப்பு வந்துவிட்டது. இந்த நிலையில் கமலஹாசன் பேசியதை திரும்ப பெற முடியாது. தீர்வு என்ன என்றால், கமலஹாசன் மன்னிப்பு கேட்பது ஒன்றுதான் தீர்வு என்று கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக தங்களுடைய கருத்துக்கள் தெரிவித்துள்ளனர். அது மட்டுமல்லாமல், ஏற்கனவே கேட்டது போல பிரச்சனைக்கு காரணமே கமலஹாசன் பேச்சுத்தான். மன்னிப்பு கேட்க முடியாது என்று கூறியுள்ளார். கர்நாடக மக்களின் உணர்வுகளை கமல் புண்படுத்தியுள்ளார். இதுதான் நீதிபதியின் முக்கியமான கருத்து. அதை தவிர வணிக ஆதாயம் மட்டும் வேண்டுமென இப்போது தக்லை படத்திற்காக நீதிமன்றத்தை நாடியுள்ளீர்கள். ஒரு மன்னிப்பு கேட்டுவிட்டாலே பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று அவர் தெளிவாக கூறியுள்ளார். இதன் பிறகு கமலஹாசன் கேட்டதில் மன்னிப்பு என்று எதுவும் கேட்கவில்லை, வருத்தமும் தெரிவிக்கவில்லை. நான் யார் மனதையும் புண்படுத்தவில்லை, எனவே தன்னால் மன்னிப்பு கேட்க இயலாது, நாம் அனைவரும் ஒன்றுதான், அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று மட்டுமே பேசியுள்ளார். தற்போது இதற்கான தீர்ப்பு என்ன வருகிறது, இது எந்த நிலையில் சென்று முடியும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. பொதுவாகவே மொழி என்பது ஒரு பிரச்சனையாக்கப்படுகிறது, ஒரு அரசியலாக்கப்படுகிறது. அப்படி செய்கின்ற பொழுது இது மிகப்பெரிய உணர்வுகளை ஆமதித்ததாக ஒரு சாரார் சொல்வதில் நியாயம் இருக்கிறது. ஒரு கருத்து சுதந்திரம் என்பது யார் வேண்டாலும் பேசலாம், அதற்கு உரிமை இருக்கிறது. தான் சொன்ன கருத்தை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று யாரும் வற்புறுத்த முடியாது. அதேபோல் அந்த கருத்துக்கு விமர்சனமோ எதிர்ப்போ வருவதும் கருத்து சுதந்திரமே. எனவே மொழி பிரச்சனையாக கன்னட மொழியிலிருந்து தமிழ் பிறந்தது என்று கமலஹாசன் தெளிவாக கூறியதால் தான் கர்நாடகாவில் உள்ள தாய்மொழியை கன்னடமாக கொண்டவர்கள் அதை தங்கள் அவமதிப்பு செய்து விட்டதாக தங்கள் தாய்மொழியை
கமலஹாசன் அவமதிப்பு செய்துவிட்டார். கன்னடம் எந்த மொழியிலிருந்தும் பிறக்கவில்லை, அது இயற்கையாக இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் அவர் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு தீர்வென்ன? மன்னிப்பு ஒன்றுதான் தீர்வென்று நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. வரும் காலங்களில் என்னாகிறது என்பதை பார்க்கலாம்.